குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேப்பர் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதோட டீட்டெயிலான சொல்யூஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து சி. சரியா? கொஸ்டின் நம்பர் 2க்கு ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஏவா இருக்கிறதுனால ஆன்சர் வந்து ஏ. தேர்ட் ஒனுக்கு சி, ஃபோர்த் ஒனுக்கு ஏ, ஃபிஃப்த் ஒனுக்கு பி, அண்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு டி, செவன்த் ஒனுக்கு பி, எயித் ஒன் வந்து கிரியேட்டிவ் பேரலல் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேரலல்னா நீங்கள் என்ன தரும் A1 by A2 ஈக்குவல் B1 by B2 அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டி பேரலல் வந்துருச்சு. ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து பாஸ் ஆகுது பாயிண்ட். ஆரிஜின்லேருந்து பாஸ் ஆனால் நீங்கள் அட் பாயிண்ட் 0,0 அப்ரோச் பண்ணால் 7x - 3y வந்து உங்களுக்கு பேரலல் என்னன்னு கிடைச்சிரும். சரியா? நெக்ஸ்ட் நைன்த் ஒன்னும் உங்களுக்கு கிரியேட்டிவ் ஸ்லோப் வில் பி என்னன்னு எழுதணும், M1 × M2 = -1ன்னு எழுதணும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 10க்கு வந்து டி, 11க்கு வந்து ஆன்சர் டி, 12க்கு ஏ, 13க்கு ஏ, 14க்கு டி. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம் எக்ஸசைஸ் 1.1ல சம் நம்பர் 2 பி என்ற ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் A × பியோட ஆன்சர் வந்து இது. கொஸ்டின் நம்பர் 16 எக்ஸாம்பிள் 1.19 பேஜ் நம்பர் 36ல இருக்கு. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் நாட் ஈக்குவல்னு எழுதணும். இது ரெண்டுமே நாட் ஈக்குவல்டா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 17 2.1 எக்ஸசைஸ் சம் நம்பர் 2ல ஆன்சர் வில் பி 25 and 7. கொஸ்டின் நம்பர் 18 3.6 எக்ஸசைஸ் சம் நம்பர் 1ல தேர்ட் ஆன்சர் வில் பி x² + xy + y² இருக்கும். 19 ஒன் வந்து இது கம்யூட்டேட்டிவான்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக கம்யூட்டேட்டிவ்ல இது எங்கே இருக்குன்னா எக்ஸாம்பிள் 3.68 அண்ட் ஆன்சர் வில் பி ஏபி ப்ராடக்ட் பண்ணால் பிஏ ப்ராடக்ட் பண்ணால் போத் ஆர் நாட் ஈக்குவல். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 20 எக்ஸாம்பிள் 4.15 ஏசி என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4.5 சென்டிமீட்டர்னு இருக்கும். 21 வந்து எக்ஸசைஸ் 5.2ல சம் நம்பர் 6 A = 7ன்னு சொல்லணும். 22 வந்து எக்ஸாம்பிள் 5.33 பேஜ் நம்பர் 232 பர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணணும். விச் மீன்ஸ் M1 M2 = -1ன்னு சொன்னால் மட்டும் போதும். 23 வந்து எக்ஸசைஸ் 6.3ல சம் நம்பர் 1 ஆன்சர் வில் பி 150 மீட்டர். 24 வந்து எக்ஸசைஸ் 7.2 சம் நம்பர் 7 ஆன்சர் வில் பி 64:343ன்னு எழுதணும். 25 கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 7.13 பேஜ் நம்பர் 281 ஆன்சர் வில் பி 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 26 வந்து நீங்கள் என்ன ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஐஎஸ் மைனஸ் லோவஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 வந்துடும். எக்ஸாம்பிள் 8.2 பேஜ் நம்பர் 304 அண்ட் 27 எக்ஸாம்பிள் 8.26 பேஜ் நம்பர் 326ல ஆன்சர் வில் பி 3/4 வந்துடும். கிரியேட்டிவ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கிவன் சீக்வன்ஸ் ஏபியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், √2 நீங்கள் வந்து எப்படி எழுதலாம், √8 2√2ன்னு எழுதலாம், √18 3√2ன்னு எழுதலாம். கண்டிஷன் என்ன, T2 - T1 = T3 - T2 இருக்கணும். இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க, இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. தென் கிவன் சீக்வன்சஸ் ஏபி. இதான் உங்களோட கிரியேட்டிவ் சம். ஓகேவா? முடிஞ்சா? நெக்ஸ்ட் 5 மார்க் வந்து 29 எக்ஸைஸ் 1.1ல 7th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் LHS RHS ஈக்குவலாக போயிடும். அண்ட் எக்ஸாம்பிள் 1.4 வந்து ஆல்ரெடி 2024ல கேட்டிருந்தாங்க. சம் நம்பர் 2 இதுக்கு வந்து ஆரோ டயக்ராம் நீங்கள் இதை வச்சு ஆரோ டயக்ராம் வச்சு நாலுமே ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ 31 டிவிஷன் பண்ணிட்டு P1 P2 P3 P4 X1 X2 ஆன்சர் 2357 3421ன்னு எழுதணும். இது எங்க இருக்குன்னா எக்ஸசைஸ் 2.2ல சம் நம்பர் 5 அண்ட் இந்த சம் எக்ஸசைஸ் 2.9ல சம் நம்பர் 5 ஸ்கொயர் ரூட் சமேஷன் ஆஃப் x பவர் n ஃபார்முலா போட்டு n × n+1 அடிச்சிங்க அப்படின்னா 3256ன்னு வந்துடும். 33 எக்ஸாம்பிள்ஸ் சம் AB டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் அண்ட் A டிரான்ஸ்போஸ் எங்கே இருக்கு. எக்ஸாம்பிள் 3.73 பேஜ் நம்பர் 153ல LHS RHS ஆர் ஈக்குவல். இதான் சொல்யூஷன். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் பேசிக்காக பேஜ் நம்பர் 174 இது அங்கே இருக்கும். தென் 35 எக்ஸசைஸ் 5.1ல சம் நம்பர் 6 k = -5. 36 வந்து எக்ஸாம்பிள் 5.28 பேஜ் நம்பர் 227ல ஆன்சர் பி 4x + 3y -12ன்னு எழுதணும். இது வந்து எக்ஸசைஸ் சம் 6.1 சம் நம்பர் 6ல 2 which will be 2ன்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும். 38 வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நார்தர்ன் இன்ஜினியரிங் சம்மும் உங்களுக்கு எக்ஸசைஸ் 7.3ல சம் நம்பர் 2 ஆன்சர் will be 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதினா மட்டும் போதும். 39 வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.29 பேஜ் நம்பர் 295 n = 1512ன்னு ஆன்சர் முடியும். 40 வந்து எக்ஸசைஸ் 8.2ல சம் நம்பர் 7 வித்யா தான் மேக்ஸிமம் மார்க் வாங்கியிருப்பாங்க. 41ல ஸோ எக்ஸசைஸ் 8.3ல 9th சம் ஒயிட் வந்து ப்ராபர்ட்டி 3/13 1/2 பிளாக் ஆர் ரெட் நாட் ஏ ஒயிட் 10/13 6/13 வந்து நெய்தர் ஆர் நார் பிளாக். 42 வந்து கிரியேட்டிவ் சம். இது பேசிக்காக A - B² A - B² எக்ஸ்பேண்ட் பண்ணணும். A - B னா A² + B² -2 டைம்ஸ் ஆஃப் ABல எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது வரும். ஆஃப்டர் இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். இந்த குவாட்ராட்டிக்லேருந்து A B C வேல்யூ எழுதிட்டு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். B² - 4AC போட்டிங்கன்னா -24 வந்துடும். நெகட்டிவ் வேல்யூ ஆல்வேஸ் வி கேன் செட் நோ ரியல் ரூட்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட் ஆகும். விச் மீன்ஸ் ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸாக வந்துடும். காம்ப்ளெக்ஸ்னா ஐயில் எக்ஸிஸ்ட் ஆகும் வேல்யூ. இதான் கிரியேட்டிவ் சம் 42. தென் 43 ஜாமெண்ட்ரி எக்ஸசைஸ் 4.19ல பேஜ் நம்பர் 181. இந்த எக்ஸசைஸ் 4.4ல சம் நம்பர் 14 2 டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் சம் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்னு எழுதணும். எக்ஸசைஸ் 3.16ல செகண்ட் ஒன். இது வந்து எக்ஸாம்பிள் 3.48
y equal 5/8 70 kilometer போகுது and 6 hours ரீச் ஆகுது. பேஜ் நம்பர் 126. Thank you for watching my video. Do like and subscribe to Lovey Lawrence YouTube channel. Thank you, student. Bye.